அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம தோட்டத்தில் 6 வகையான மல்லிகைப்பூ செடிகள் இருக்காங்க. மல்லிகைப்பூ செடி வளர்க்குறது ரொம்ப சுலபந்தான். ஆனால் எந்த மாதிரி முறையில் பராமரித்து வளர்க்கணுன்றது தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு நம்ம சம்மரில் தான் அது நல்லா பூப்பாங்க. அவங்க சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்காங்க. மல்லிகைப்பூ நித்திய மல்லி டெய்லி பூப்பாங்க. நம்ம வீட்டில் ராஜமல்லி, அடுக்கு மல்லி, நித்திய மல்லி, ஜாதி மல்லி, முல்லை மல்லி, இருவாச்சி மல்லி, மொத்தம் 6 மல்லி செடி வச்சுருக்கோம். நம்ம 6லேயுமே பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் மல்லிக்கு மட்டும் இப்போ கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்காங்க. ஏன்னா உங்கள் சீசன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. மற்ற எல்லா செடியிலையுமே பூக்கள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சம்மர் சீசனில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான சில வேலைகளை பண்ணிடணும். மண்ணெல்லாம் கிளறி விட்டுடணும். ஃபஸ்ட்டு நல்லா அடியில் மண்ணை கிளறி விட்டுடணும். கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஹைட்டாக போகிற மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடலாம். அப்படி கட் பண்ணும்போது நிறையா பக்க கிளைகள் பூக்கள் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பழுத்த இலைகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அது சத்துக்களை அந்த இலைகளும் உறிஞ்சிடும். செடிகளுக்கு போக வேண்டிய சத்துக்களை அது உறிஞ்சிடும். அதே மாதிரி இந்த நேரத்தில் மல்லிகைப்பூ செடிகளை நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுடணும். நித்திய மல்லி, ஜாதி மல்லி, முல்லை மல்லி எல்லாம் இல்லை. நம்ம அடுக்கு மல்லி, ராஜமல்லி, இருவாச்சி மல்லி இந்த செடிகளை நம்ம நல்லா கட் பண்ணி விட்டுடணும். கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மண்ணை கிளறிட்டு அவங்களுக்கு நம்ம அடி உரங்கள் கொடுக்கணும். மேல் உரம் தேவையில்லை, அடி உரங்கள் கொடுக்கலாம். நான் அடி உரங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னா, அப்படியே வெஜிடபிள் வேஸ்ட்டு, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா வெஜிடபிள் வேஸ்ட்டு, அந்த வேஸ்ட்டை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன். ஒரு வாரம் ஊற வச்சுட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படியே செடிகளுக்கு அடி உரமாக கொடுத்துட்டு அந்த வேஸ்ட்டு இருக்கு இல்லைங்களா, நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்டு, அதை செடிங்களுக்கு வேருக்கு பக்கத்தில் போட்டுட்டு அப்படியே மண்ணை போட்டு மூடிட வேண்டியது.